வருகிறோம். இன்றைக்கும் இந்த புது வருடத்தில் வந்து கலந்து கொள்ளாதவர்கள் உங்களுக்கு வாக்குத்தத்த அட்டை இருக்கிறது. நீங்கள் சர்வீஸ் முடிஞ்ச பிறகு வாக்குத்தத்த அட்டைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு கர்த்தருடைய செய்திக்குள்ளாக நம்ம கடந்து செல்ல இருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தருடைய செய்தியை பாஸ்டர் சீலா அவர்கள் கொடுப்பாங்க. உற்சாகமாக கரங்களை தட்டி வரவேற்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தர்மியான புதிய வருடத்தின் முதல் 2வது வாரமாக இருந்தாலும் ஹல்லேலூயா, இந்த நாளில் வந்திருக்க ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் இந்த நாளிலே நமக்காக ஒவ்வொரு வாரம் என்ன செய்திருக்க, நமக்காக புதிய புதிய செய்திகளை வைத்திருக்கிறார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும், நம்ம எப்படி வாழ வேண்டும், நம்ம வாழ்க்கையில் இருக்க குறைவுகள் என்ன என்பதை என்ன செய்கிறார் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் பார்த்து என்ன செய்கிறார், அதை நிவர்த்தி செய்வதற்காக என்ன செய்கிறார், புதிய புதிய செய்திகளை கொடுக்கிறார். ஆனால் இந்த நாளில் வந்து முதல் வந்து என்ன சொல்லணும், இந்த வருடம் வந்து எப்படி இருக்கும், இந்த வருடத்தில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்வார், இந்த வருடத்தை பற்றிய புதிய வருடத்தில் கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை பற்றி இந்த நாளை உங்கள் மத்தியிலே சொல்வதற்கு நான் வந்திருக்கிறேன். எனவே கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் தாமே நல்ல வேண்டிய வார்த்தைகளை, நமக்கு வேண்டிய வார்த்தைகளை அவரே பேசும்படியாக நம்மை தாழ்த்தி கொடுப்போம். கர்த்தாவே, இந்த அருமையான நாளிலும் உண்மை நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் நல்லவர், நீர் வல்லவர். ஆண்டவரே, கிருபை நிறைந்தவராக, இரக்கம் உள்ளவராக நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வருகிறீர். அதற்காக நன்றி. ஆண்டவரே, கிருபையாக நீங்கள் கொடுத்த இந்த 2015 வருடத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். போன வருடத்தில் இருந்த அநேகர் இந்த வருடத்தில் எங்களோடு இல்லை, ஆனாலும் நீர் எங்களுக்கும் ஆண்டவரே ஒரு வருடத்தை கூட்டி கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடத்தில் ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் என்ன காரியங்கள் செய்ய போகிறோம், என்ன காரியங்கள் நாங்கள் செய்ய வேண்டும் என்று ஆவியானவரே நீரே எங்களோடு பகிர்ந்தளிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய பாதத்திலே கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த பாஸ்டர் வந்து உங்களுக்கு 1ஆம் தேதி சில ஆசீர்வாதமான காரியங்களை சொன்னார். இப்போ நானும் ஒரு சில காரியங்களை வந்து நான் வந்து கேட்டுக்கொண்டிருந்த பொழுது கர்த்தர் என்னோடு பேசினார். அந்த காரியங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ளும்படியாக இந்த புதிய வருடத்திலேயே கர்த்தர் வந்து என்ன வந்து செய்யணும்னு விரும்புகிறார் என்றால், நமக்கு வந்து புதுப்பித்தல், அதாவது ரெஸ்டரேஷன்னா என்னென்னா, நம்மளுடைய வாழ்க்கையிலே இழந்து போன, நம்ம வாழ்க்கையிலே நம்ம எடுக்கப்பட்ட, பிடுங்கப்பட்ட, அல்லது திருடப்பட்ட, அல்லது இழந்து போன, தொலைந்து போன, ஏமாற்றப்பட்ட, அது வந்து மனிதர்களாக இருக்கலாம், அல்லது பிசாசுகளாக இருக்கும், எதுவாக இருந்தாலும் அதை கர்த்தர் வந்து திரும்ப கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இது வந்து திரும்ப கொடுக்கிறதான ஆண்டு. ஹல்லேலூயா. நிறைய காரியங்களை நம்ம போன நாட்கள் இழந்திருப்போம். மேபி நம்ம ஹெல்த் இழந்திருந்தோம் அப்படின்னா அது திரும்பவுமாக ஆண்டவர் என்ன செய்ய போகிறார், உங்களுக்கு கூட கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் எவ்வளவு நம்ம குறைப்பட்டிருந்தோமா, இந்த வருடத்துக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஏதாவது காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் சமாதானம், சந்தோஷத்தை சாத்தான் திருடி இருக்கிறானா, இந்த வருடத்தில் கர்த்தர் அதை வந்து திரும்பமாக நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்க போகிறார். இது வந்து அந்த அவருடைய ரெஸ்டரேஷன் இயர், அதாவது அவருடைய ஆண்டவர் ரெஸ்டோர் பண்றார். ஆண்டவர் வந்து நமக்கு புதுப்பிக்கிறார். ஆண்டவர் நமக்கு வந்து மீட்டு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இது வந்து மனிதர்களால வந்து கொடுக்கறது இல்லை. நம்ம வாழ்க்கையில திரும்ப மனிதர்கள் இல்லை, கர்த்தர் நமக்கு திரும்ப கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இப்போ வந்து கர்த்தர் கொடுப்பார் என்றால் அது வந்து பெஸ்ட்டாக வந்து கொடுப்பார். மனிதர்கள் வந்து அப்படி கொடுக்க முடியாது. பாருங்க, இப்போ ஒரு சேர் வாங்கியிருக்கோம், ஒரு சோஃபாவே வாங்கியிருக்கோம், கிழிஞ்சிருச்சு அல்லது பிஞ்சிருச்சு, ஒரு சேர் வந்து உடஞ்சிருச்சுன்னா அது திரும்பவும் நம்ம வந்து பிளாஸ்டர் போடும் போது ஒட்டி வைக்கலாம், ஆணி வச்சு அடிச்சுட்டு பண்ணலாம். ஆனால் அது முதல் மாதிரி இருக்குமா, இருக்காது. அதே மாதிரி ஒரு சட்டையில் நீங்கள் ஏதோ ஒன்று கிழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் தைக்கிறீங்கன்னா அது முதல் இருந்த தைக்கலாம், ஆனால் அது முதல் இருந்த மாதிரி இருக்குமா, இருக்காது. பழைய இது மாதிரி இருக்காது இது இல்லையா. அது மாதிரி அது வந்து மனிதர்கள் வந்து அப்படிதான் ரெஸ்டோரேட் பண்ண முடியும், மனிதர்கள் வந்து அப்படிதான் நமக்கு திரும்ப கொடுக்க முடியும். ஆனால் ஆண்டவர் வந்து அது வந்து பெஸ்ட்டாக பல மடங்கு அதிகமாக திரும்ப கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. அதை பற்றி நம்ம வந்து இந்த நாளில் பார்க்க போகிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் வந்து செய்கிறது மனிதர் மாதிரி செய்வதில்லை. அவர் செய்வது வந்து பெஸ்ட்டாக செய்வார். அது குவான்டிட்டிலையும் அதிகமாக, குவாலிட்டியிலும் அதிகமாக கொடுப்பார். அல்லேலூயா. சில விஷயங்களில் அவர் குவான்டிட்டியை அளவு வந்து அதிகமாக கொடுக்கிறார், சில விஷயங்களில் அவர் குவாலிட்டியை அதிகமாக கொடுக்கிறார். ஹல்லேலூயா. குவான்டிட்டி என்றால் அளவு, குவாலிட்டி என்றால் தரம். அப்போ வந்து நம்ம வந்து இப்போ வந்து சட்டை நீங்கள் கிழிஞ்சிச்சா சரியாக இருக்கும், ஆனால் புதிதானதாக, தரம் அதிகமானதாக ஆண்டவர் என்ன நம்ம வாழ்க்கையில் இழந்து போன காரியங்களை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா.
சில காரியங்களில் வந்து ஆண்டவர் வந்து தரத்தை கொடுக்குறார். நம்ம வாழ்க்கையில் ஒரு வேலைக்கு எங்கே யாரும் இல்லை, சில சமயத்தில் நம்ம கணவனோ மனைவியோ யாராவது நம்ம இழந்து போயிருந்தோம், அதுக்காக வந்து அவர் வந்து அதை வந்து குவான்டிட்டியாக அதிகமான அளவில் அவர் கொடுக்க போகிறதில்லை, தரத்தை அதிகப்படுத்தி நம்மளுடைய வாழ்க்கையிலே கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. தேவன் அப்படிப்பட்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எதை வாழ்க்கையில் நம்ம இழந்து போனோமோ அதை கர்த்தர் வந்து நமக்கு பன்மடங்கு அதிகமாக கொடுக்க தயாராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி பாருங்க, இப்போ வந்து நம்ம முதலாவது வந்து எடுத்துக்கிறோம் ஏசாயா 44வது அதிகாரம். சாரி யோவேல் 2ஆம் அதிகாரம் 25 வாசிக்கலாம். யோவேல் 2ஆவது அதிகாரம் 25வது வசனம். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வருஷத்து இது வந்து முன்னாடியும் பின்னாடி கூட அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்குன்னு வச்சுக்கலாமா? களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசம் எண்ணெயும் புரண்டோடும், நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த யோவேல் 2ஆவது 25ல வந்து முன்னாடி இருந்து வாசிக்கலாமா? 22, 23, 24 அந்த வசனங்களை பாருங்க. ஆசீர்வாதம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அநேகமான நியூ இயர்ல இந்த வசனம் நம்ம கேட்பட்டிருப்போம். கர்த்தர் இந்த வருடத்திலும் இந்த வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு கொடுக்கிறார். அதிலும் குறிப்பாக 25வது வசனத்துல இருந்து கொடுக்கிறார். இப்ப அதுக்கு முன்னாடி இருக்கிறது நம்ம வாசிக்கலாம். நீங்க அதுக்கு அடுத்து என்ன வாசிங்க? வெளியின் மிருகங்களே பயப்படாதீங்கள், வனாந்திரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்திமரமும் திராட்சை செடியும் பலனை தரும். சீயோன் குமாரரே தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூருங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியும் பின்மாரியும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. களங்கள் தானியத்தினால் நிரம்பும், திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். ஹல்லேலூயா. சரி, கர்த்தர் என்ன சொல்லிருக்கீங்க? இந்த யோவேல் 2:25 எல்லாரும் எடுத்து வச்சுக்கோங்க. எத்தனை பேருக்கு இந்த வசனம் முன்னாடியே இந்த காரியங்கள் உங்களுக்கு தெரியும்? இந்த வசனம் தெரியாதவங்க, இது ஒரு அருமையான ஒரு வசனம். ஹல்லேலூயா. நானும் எடுத்துக்கிறேன். யோவேல் 2:25. சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாய் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூருங்கள். அவர் தக்கப்படி உங்களுக்கு முன்மாரி கொடுத்து உங்களுக்கு முன்மாரியும் பின்மாரியும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசம் எண்ணெயும் வழிந்தோடும். இந்த 25வது வசனத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களிடத்திலே அனுப்பின என் பெரிய சேனையாகி வெட்டி கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். அப்படின்னா என்னன்னா, உங்க வாழ்க்கையில அவங்க காரணங்கள் வந்து ஆண்டு சொல்றாரு, இந்த விளைச்சல்களை வந்து பச்சித்து போட்ட செடிகள் வந்தனால உங்களுக்கு என்ன இதுக்கு பலன் கொன்றி இருக்கு. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் வந்து நம்மளை வந்து சில சமயங்களில் வந்து பிரச்சனைகளையும் தண்டனை அனுப்புற எதுக்கு? பாவத்தின் விளைவுகள். ஸோ நம்ம பாவத்துல இருந்த நாட்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஊழியத்துல இருந்தாலும் ஊழியத்துல இருக்கிறாங்க ஒருத்தவங்கன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாவத்தில் அவங்க இருந்திருந்தாங்கன்னா அந்த நாட்களில் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதமே என்ன இருக்காது, ஒன்றுமே அந்த நாட்களில் ஒரு காரியமே நடந்திருக்காது. வாழ்க்கையிலையும் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு குடும்பத்தில் நம்ம இருக்கும் பொழுது பாவத்திலிருந்து வாழ்ந்த நாட்கள் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதத்துக்கு என்ன செஞ்சுருக்கோம், அது ரொம்ப தடையாக இருந்திருக்கும். எப்படி அதனால தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இந்த முசுக்கட்டை பூச்சி அந்த மாதிரி பூச்சிகளெல்லாம் கட்டிட்டு இருக்காரு. எதுக்குன்னா அவங்க பாவத்தில் இருந்தனால தண்டனைகள். அப்ப பாவத்தில் இருந்த மக்கள் என்ன செஞ்சிருப்பாங்க, பல நோய்கள் அவதிப்பட்டிருப்பாங்க, பிரச்சனைகள் இருந்தும் ஐஸ்வர்ய குறைவுகள் இருந்திருக்கும், பல காரியங்கள் இருந்திருக்கும் இல்லையா? அந்த காரியங்கள் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நம்ம பாவத்தை மன்னிக்கிறது மட்டும் இல்ல, அந்த காரியங்கள் இழந்து போன எல்லா காரியங்களும் செய்யறேன், உனக்கு திரும்பமாக அந்த விளைவை கொடுக்கிறேன், திரும்பமாக அந்த அந்த நாட்களை நீ விட்டு போன எல்லா ஆசீர்வாதங்களையும் நான் திரும்பமாக கொடுப்பேன்னு சொல்றாங்க. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவரை நம்ம தேடி வருகிற பொழுது கர்த்தர் என்ன செய்யறார், நம்முடைய பாவங்களே மட்டுமல்ல அந்த பாவத்தின் நாட்கள் இருந்து போன போது இழந்து போன எல்லா ஆசீர்வாதம் என்ன செய்யறார், திரும்ப கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும்,
ஆண்டவரை நோக்கி நாம் திரும்பமாக ஆண்டவரிடம் வந்து விட வேண்டும். அல்லேலூயா. இழந்து போன ஆசீர்வாதங்கள் கட்டாயமாக இந்த பாவத்தில் இருந்த பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நிறைய பேர் வந்து இழந்து போயிருப்பாங்க. கிறிஸ்தவங்கன்னு சொல்லி வந்திருப்பாங்க. ஆனால் அந்த நாட்களில் வந்து ஒருவேளை விக்கிரகத்துக்கு பின்னாடி போனாலோ அல்லது ஆண்டவரை சரியாக சேவிக்காமல் இருந்தாலோ இல்லை ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை அவங்க செய்திருந்தாலோ அந்த நாட்டில் 10 வருடமோ 15 வருடமோ என்ன இருக்குன்னா அது ஒன்றுமே இருந்திருக்காது. ஒரு விளைவுகளும் அதாவது அவங்க வாழ்க்கையில் மைனஸ் பாயிண்ட்ஸ் தான் இருக்கும் தவிர ஒரு முன்னேற்றமே ஒரு ஆசீர்வாதங்களையுமே அடைஞ்சிருக்க மாட்டாங்க. நிறைய வந்து தோல்விகள் அது இது நடந்திருக்கும். அதை எல்லாம் நான் என்ன செய்றேன், நீ என்கிட்ட வருகிற பொழுது நான் அதை எல்லாத்தையும் உனக்கு புதுப்பித்து கொடுக்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். அது இந்த வருடத்தில் வந்து கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை முதலாவது என்னன்னா வருடங்களை அவர் திரும்ப கொடுப்பேன் என்று சொல்கிறார். வருடங்களிலே நீங்க இழந்து போன அந்த ஆசீர்வாதங்களை அவர் திரும்ப கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி நீங்க வந்து இருந்திருந்தீங்கன்னா பாவத்தில் வாழ்ந்திருந்திருப்பீங்க. ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாத சமயத்துல ஆண்டவர் வந்து அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவோ படிப்பு விஷயத்துல மைனஸா இருப்பாங்க, ஆசீர்வாதத்துல மைனஸா இருப்பாங்க, குடும்ப வாழ்க்கையில மைனஸா இருப்பாங்க, எல்லா விதத்திலும் மைனஸா இருந்திருப்பாங்க. ஆண்டவர் சொல்லாது எல்லாத்தையும் என்ன செய்றேன், நான் திரும்ப உனக்கு கொடுக்கிறேன், இழந்து போன ஆசீர்வாதங்களை நான் திரும்பமாக கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. முதலாவதாக அவர் ஆண்டுகளை திரும்ப தருவேன் என்று சொல்லுகிறார். பட்சித்து போட்ட பலன்களை திரும்ப தருவேன் என்று சொல்லுகிறார். அடுத்ததாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? ஏசாயா 42:22. அதாவது இதுல வந்து என்ன வந்து சொல்லப்பட்டிருக்குன்னா கர்த்தர் தான் நம்ம திரும்ப ரெஸ்டோரேஷன் என்ன அர்த்தம்னா புதுப்பித்தல், திரும்பமாக கொடுத்தல், மீட்டு கொடுத்தல் அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம கர்த்தர் வந்து நம்மளுக்கு திரும்ப கொடுப்பார், திரும்ப தருவார் என்ற நம்பிக்கை இல்லாமலோ விசுவாசம் இல்லாமலோ அந்த எண்ணம் இல்லாமலோ இருந்த ஆண்டவர் என்ன செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது இல்லையா? நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் அது அதுவா அப்படியே நடக்காது. ஹல்லேலூயா. நம்ம என்ன விசுவாசிக்கிறோமோ அதைத்தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நம்ம கிரியையில நம்ம செய்யாம இருந்தா கூட கிரியையில நம்ம வந்து பெருமை பாராட்ட வேண்டியதில்லை. நான் இதை செஞ்சேன் அதனாலதான் கர்த்தர் கொடுக்காது செய்யலாம் அப்படி கூட சொல்ல வேண்டாம். கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்வார். ஆனா நம்ம என்ன செய்யணும், விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிச்சு நம்ம அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப இந்த காரியங்களை நம்ம சொன்னாதான் என்ன செய்ய முடியும், மக்கள் வந்து விசுவாசிக்க முடியும். கேள்விப்பட்டாதான் என்ன செய்வாங்க, மக்கள் விசுவாசிப்பார்கள். அப்படி கேள்விப்படக்கூடிய ஆலயங்களுக்கு நீங்க செல்ல வேண்டும். ஆலயங்களை நல்ல சத்தியங்களை சொன்னாதான் உங்களுக்கு என்ன செய்யும், அப்படிலாம் இருக்கா, இப்படிலாம் நான் கேட்கலாமா, இப்படிலாம் நம்ம ஜெபிக்கலாமா, என்ன செய்ய முடியும், நம்ம கற்றுக்கொள்ள முடியும் இல்லையா? வசனம் அப்படிதானே சொல்லுது, கேள்விப்பட்டாதான் என்ன செய்ய முடியும், நீங்க விசுவாசிக்க முடியும். சொல்றவங்க யார் இல்லைன்னா மக்கள் எப்படி கேள்விப்பட முடியும், கேள்விப்படலைன்னா எப்படி மக்கள் விசுவாசிப்பார்கள்? அதனால நீங்க வந்து நல்ல ஆலயங்களுக்கு நீங்க இந்த ஆலயத்திற்கு போயிருப்போது அது ரொம்ப முக்கியம். நீங்க எந்த ஆலயத்திற்கும் அங்கே கர்த்தருடைய வார்த்தைகள் சரியான விதத்தில் சொல்லப்பட்டா நீங்க என்ன செய்யலாம், நீங்க வந்து விசுவாசித்து அதை நீங்க வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. அதனால நம்ம என்ன ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்ம வந்து விசுவாசிக்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்குது. இப்போ நான் சொல்லும் பொழுது நிறைய பேரும் அப்படியே ஆண்டவர் செய்வாரா, அந்த காலத்தில் இருந்து போன காரியங்களை தருவாரா, இத்தனை பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க, நினைக்கிறீங்களா? இல்லை நான் சொல்ற அர்த்தம் புரிஞ்சுதான் நான் என்ன சொன்னேன். இப்போ ஆண்டவருக்கு நீங்கள் வருவதற்கு முன்னாடி நீங்கள் பாவத்தில் இருந்திருக்கலாம், அதனால படிப்பு கெட்டு போயிருந்திருக்கலாம், இல்லாட்டி உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது நீங்கள் இழந்து போயிருக்கலாம். ஏதாவது காரியங்கள் கர்த்தரை அறியறதுக்கு முன்னாடி கட்டாயமாக கர்த்தரை அறியறதுக்கு முன்னாடி நம்ம பாவத்தில் தான் இருந்திருப்போம். அந்த காரியங்களை எத்தனை காரியங்களை கர்த்தரை அறியறதுக்கு முன்னாடி பரிசுத்தமாக தான் யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா தாயின் வயிற்றில் உருவாகும் பொழுது நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம வந்து பாவிகளாக இருக்கிறோம்னு வசனம் சொல்லுவோம். அப்போ பாவிகளாக இருக்கும் பொழுது அந்த பாவத்தை கழுவுறதுக்காக நம்ம என்ன செய்யறோம், ரட்சிக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பொழுதுதான் அவர் ரத்தத்தினாலே நம்ம கழுவி ரட்சிப்புக்களை வழி நடத்துகிறோம். அதுக்கு முன்னாடி எப்படி இருக்கிறோம், பாவிகளாக தான் இருக்கிறோம் இல்லையா? அப்போ இந்த பாவம் வந்து நம்ம செய்த பாவத்தினாலே சொல்ல முடியாது. ஆதாம் பாவம் செய்ததுனாலே அந்த பாவம் அவருடைய வயிற்றில் நம்ம வந்து அதுக்கு பின்னாடி வந்ததுனாலே நம்ம என்ன செய்யறோம், தலைமுறையாக நம்ம வந்து பாவிகளாகவே இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம வந்து ரட்சிப்புக்குள்ள வருகிறோம், கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டது பிறகு நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். அவருடைய ரத்தம் நம்மை நீதிமான்களாக மாற்றி இருக்கிறது. அவருடைய கிரியை நம்முடைய கிரியில, அவருடைய கிரியை அவர் சிலுவையில அறையப்பட்ட அவருடைய கிரியினாலே நம்ம என்ன செய்யறோம், நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நம்ம வந்து என்ன செய்யறோம்னா விசுவாசம் தான், விசுவாசத்தினாலே நம்ம நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்று நம்ம பார்க்கிறோம், கிரியைகளாலே அல்ல. அப்ப நம்ம விசுவாசிக்க வேண்டும். அதனால என்னன்னா கர்த்தர் நம்ம இழந்து போன காரியங்களை திரும்ப கொடுப்பார். நம்ம வாழ்க்கை அந்த கருத்தில் அந்த காலத்தில் கர்த்தரை அறியாமல் இருந்தேனே, இதெல்லாம் நான் வந்து இழந்து போயிட்டேனே அப்படின்னு நீங்கள் எதுவும் நினச்சிங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறார், திரும்பமாக அது உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். எந்த காரியங்களாக இருந்தாலும், சாத்தான் உங்கள் வாழ்க்கையில் எதை திருடி இருந்தாலும், எதை வந்து கொள்ளையிட்டு சென்றிருந்தாலும், எதில் வந்து உங்களை சிறைப்பிடித்து வைக்கப்பட்டிருந்தாலும் எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு திரும்பவும் தருவேன் என்று இந்த வருடத்திலே சொல்லுகிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும், விசுவாசத்தோடு நம்ம அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதான் நம்ம வந்து ஏசாயா 42:22 பார்க்கிற பொழுது சில மக்களுக்கு வந்து கர்த்தர் வந்து விடுவிப்பாரா அப்படின்னு அறியாம இருக்கிறாங்க. அதனால அந்த வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 42:22. இந்த ஜனமோ கொள்ளையிடப்பட்டும்
சூறையாடப்பட்டு இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் செவிகளிலே அகப்பட்டு காவல் அறைகளிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். தப்புவிப்பார் இல்லாமல் கொள்ளையாகி விட்டுவிடு என்பார் இல்லாமல் சூறையாவார்கள். உங்களில் இதற்கு செவி கொடுத்து பின்வருவதை கவனித்து கேட்கிறவன் யார்? இப்ப பாருங்க, ஏசாயா 42:22 எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? இங்கிலீஷில் வந்து இதோட அர்த்தம் வந்து வேற மாதிரி போட்டிருக்கீங்க, அதே அர்த்தம் தான் நம்ம அதில் பார்க்கலாம். இந்த ஜனமோ கொள்ளையிடப்பட்டும் சூறையாடப்பட்டும் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் கெபியில அடைக்கப்பட்டு காவலர்கள் அடைக்கப்பட்டு இருக்கிறார்கள். தப்புவிப்பார் இல்லாமல் கொள்ளையாகி விட்டுவிடு என்பார் இல்லாமல் சூறையாவார்கள். இவங்கெல்லாம் வந்து எப்படி இருக்கிறாங்கன்னா, நல்லா வந்து கட்டுகளை வந்து அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து என்னன்னா, இதுலேருந்து விடுவிக்கிறவர் யாரும் இல்லை, விடுவிப்பார் யாரும் இல்லைன்ற எண்ணத்தோடு என்ன செய்கிறாங்க, அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்ம அந்த மாதிரி கடினமான சூழ்நிலை பாவத்தில் பிடிபட்டு அல்லது பிரச்சனையில் இருக்கிற நம்மளுக்கு ஒரே ஒரு ஹோப் என்ன இருக்கணும், கர்த்தர் நம்மை விடுவிப்பார், அவர் நம்மளை என்ன செய்வார், தப்பு வைப்பார், அவர் நம்ம திரும்ப எடுத்து கட்டுவார், திரும்ப நம்ம மீட்டெடுப்பார் என்று சொல்லி என்ன செய்யணும், நாம் வந்து நம்ப வேண்டும். நம்புகிறவர்களுக்கு தான் என்ன ஆகுது தான் சொன்னேன், விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் என்ன செய்ய முடியும், கர்த்தர் வந்து அற்புதத்தை செய்ய முடியும். ஹல்லேலூயா. அப்போ இந்த வசனத்தின்படி வந்து யார் செய்கிறா, யார் இப்படிப்பட்ட கடுமையானவர்கள் வந்து கொள்ளையிடப்பட்டோம் சூறையிடப்பட்டோம் கெபையில அடைக்கப்பட்டோம் காவலர்கள் அடைக்கப்பட்டு இருக்கிறவர்கள் யார் விடுதலையாக்க முடியும்? தேவன் ஒருவர் அவர்களை விடுதலையாக்க முடியும் என்று என்ன செய்யணும், அவர்கள் நினைக்க வேண்டும். உண்மையில ஆண்டவர் அப்படி செய்தாரா? செய்தார். பார்த்தீங்கன்னா 43:1 பார்த்தீங்கன்னா, இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. அப்போ விசுவாசிக்கிற பொழுது என்ன சொல்ற, அந்த கட்டுகளிலிருந்து நம்ம விடுபட முடியும். அதனால நம்ம வாழ்க்கையில் வந்து இப்படிதான் கர்த்தர் செய்வாரா அப்படின்னா, ஆண்டவரே என்னை இந்த காரியத்தை மீட்டுக் கொள்ளுங்க, இந்த பிரச்சனையிலிருந்து நான் எத்தனையோ வந்து இந்த வருடத்தில் போன வருடங்கள் இழந்து போயிட்டேன், இந்த வருடத்தில் அந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்யுங்க, எனக்கு திரும்பவும் கொடுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், நீங்கள் கேட்கணும். முதல் விசுவாசிக்கணும், அவர் கொடுப்பார் என்று சொல்லி. ரெண்டாவது நீங்கள் கேட்கிற பொழுது கர்த்தர் என்ன செய்வார், கட்டாயமாக உங்களை வந்து மீட்டுக்கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார், மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதனால் இழந்து போன எல்லாவற்றையும் இந்த வருடங்களை அவர் கர்த்தர் வந்து இந்த வருடத்தில் அவர் திரும்ப கொடுப்பதாக இருக்கிறார். முதலாவது, நீங்கள் இழந்து போன ஆண்டுகள் எத்தனை பழைய வருடங்கள் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அறிவதுக்கு முன்னாடி கர்த்தர் முன்னாடியே அறிஞ்சிருந்தா நான் எப்படி பிரகாசம் என்னோட வாழ்க்கை இருந்திருக்கும், இதுக்கு இந்த தோல்வியெல்லாம் ஏற்பட்டிருக்காது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் அந்த தோல்விகள்லாம் இப்போ நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இதெல்லாம் நான் இழந்து போயிட்டேன் ஆண்டவரே, நீங்க என்ன செய்ய, எனக்கு திரும்பமா கொடுங்க என்று சொல்லி நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்வார், கொடுப்பாரா இல்லையா? ஆமே. பாருங்க, இப்போ 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ அந்த கர்த்தர் வந்து அவளை தேடி போகலை, ஆனால் அவர் வந்து இந்த சகோதரன் கர்த்தரை தேடி வந்தாங்க. எப்படி வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? விசுவாசத்தோடு வந்திருப்பாங்க இல்லையா? விசுவாசத்தினால தான் கொஞ்சம் நடந்தாவது வர முடியுது, இல்லாட்டா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வீட்டில் இருந்திருப்பாங்க. இல்லை, இவர் எனக்கு சோகம் கொடுக்க முடியும், ஐயோ எல்லாம் நம்மளை அசிங்கமாக நினைப்பாங்களே, அங்கே போனால் நம்மளை தெரிஞ்சா தீட்டு, நம்ம தெரிஞ்சா கல் எறிஞ்சிருவாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க பயப்படலை. எல்லாத்தையும் தாண்டி என்ன செஞ்சாங்க, தைரியமாக வந்தாங்க. அதுதான் விசுவாசம். அப்படி வந்தது மட்டும் இல்லை, இந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் என்ன செய்வேன், நான் வந்து சுஸ்தமாக என்று சொல்லி வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார் என்று சொல்லி பார்க்கணும். இப்போ தொடுகிற பொழுது வல்லமை புறப்பட்டது. ஏன் எல்லா ஆண்டு சொன்னார், யார் என்கிட்ட வந்து என்கிட்ட இருந்து வல்லமை புறப்பட்டது, யார் என்னை தொட்டது அப்படின்னு கேட்டாரு. எல்லா சிஷ்யர்களும் ஆச்சரியப்பட்டாங்க. ஏன் ஆண்டவரே, இது கூட்டத்தில் எல்லாரும் உங்களை நெருக்கிட்டு இருக்காங்க, எல்லாரும் தான் உங்களை தொட்டுட்டு இருக்காங்க, எப்படி உங்களுடைய வல்லமை புறப்பட்டு போச்சுன்னு சொன்னீங்க? இல்லை, ஏன் தெரியுமா, அந்த ஒருத்தவங்க விசுவாசம் உள்ளவர்களாக இருந்ததுனால, எதிர்பார்ப்போடு இருந்ததுனால வல்லமை அந்த சகோதரிக்கு மட்டும்தான் புறப்பட்டு சென்றது. எல்லாம் நெருக்கிட்டு இருக்கவங்களாம் தடதட சுகமாகலை. அப்போது சுகம் பெற வேண்டும் என்றால் நமக்கு என்ன வேணும், விசுவாசம், நம்பிக்கை வேணும். அதனால கர்த்தரிடத்தில் நாம் எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ இந்த வசனங்களை சொல்லியிருக்குது, நமக்கு உரிமையாக கேட்டு, ஆண்டவரே நீங்கள் வந்து என்ன சொல்லியிருக்கீங்க, இந்த பட்டுப்பூச்சிலாம் அழித்து போட்ட இந்த பலன்களெல்லாம் அழித்து போட்டுருச்சு, அந்த பெனிஃபிட்லாம் போயிடுச்சு, அந்த ஆசீர்வாதம்லாம் போயிடுச்சு, ஆனாலும் என்ன செய்யுங்க, அதை திரும்ப கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்களே, அதே மாதிரி என்ன செய்யுங்க, வாழ்க்கையில திரும்ப கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசத்தோடு சொல்லிக்கிற பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார், திரும்ப கொடுப்பார். ஹல்லேலூயா. சரி, அப்போ அவர் என்னவெல்லாம் நமக்கு திரும்ப கொடுப்பார் என்று சொல்லி நம்ம பார்க்கலாமா? முதலாவது வருடங்கள், இரண்டாவதாக சங்கீதம் 23:3. அவர் என் ஆத்துமாவை தேற்றி நாமத்தின் நிமித்தம் அவர் தமது நாமத்தின் நிமித்தம் என்னை நீதின் பாதையிலே நடத்துகிறார். இதுல வந்து தமிழ்ல வந்து ஆத்துமாவை தேற்றி அப்படின்னு போட்டிருக்கு.
தேற்றினா கவலையோடு இருக்கும் பொழுது அந்த கவலையை போக்கி சமாதானத்தை சந்தோஷத்தை என்ன செய்யுது, திரும்பவும் தரதான தேற்றுறது. ஒருத்தவங்க அழுதுட்டு இருக்கிறாங்க, அவங்கள தேற்றுதல்னா என்ன? இப்போ யாரோ இழந்துட்டாங்க, குடும்பத்தில் உறுப்பினர் யாரோ இறந்து போயிட்டாங்க, அழுதுட்டு இருக்காங்க. அப்போ அவங்கள தேற்றுதான் என்னது? அழுகாதம்மா, கவலைப்படாதம்மான்னு சொல்லி அவங்க அந்த கவலையில் அந்த சமாதான சந்தோஷத்தை இழந்து போனதை திரும்பவும் அவங்களுக்கு அந்த சமாதானத்தை கொடுக்குற பேசுறதான் ஆற்றுவது இல்லையா? அதே மாதிரி ஆண்டவர் வந்து சொல்கிறார். இது இங்கிலீஷில் நீங்கள் எந்த பைபிளில் NIVல எடுத்து பார்த்தாலும், கிங் ஜேம்ஸில் எடுத்து பார்த்தாலும், எதில் எடுத்து பார்த்தாலுமே அதனோட என்ன போட்டிருக்குன்னா, ஹீ ரீஸ்டோர் யுவர் சோல் அப்படின்னு போட்டிருக்கோம். ஹல்லேலூயா. அப்படின்னா என்னன்னா, ஹீ ரீஸ்டோர் மை சோல் போட்டிருக்கோம். அப்படின்னா அவர் என்னுடைய ஆத்துமாவை தேற்றுகிறார். திரும்பவும் ஆத்துமாவை என்ன செய்கிறார்? அவர் வந்து ரெஸ்டோர் பண்ணுகிறார். அதில் இருக்கிற கவலைகள், பாரங்கள் எல்லாவற்றையும் மாற்றி புதிதாக அவர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அதனால் முதலாவது வருடத்தை பார்த்தோம். இரண்டாவது நம்முடைய ஆத்துமா, நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தில் எல்லாத்தையும் என்ன செய்யறார்? ஆண்டவர் வந்து கிரியை செய்கிறார் இல்லையா? இப்போ ஆத்துமாவில் நம்ம களைப்பவோ சோர்வாகவோ இல்லை பிரச்சனை இல்லை ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்ந்தோ இருந்த ஆண்டவர் என்ன செய்யறார்? நம்ம திரும்பவுமாக உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. புதுப்பிக்கிறவராக இருக்கிறார். அதனால தான் அது என்னது, இரண்டாவது ஆசீர்வாதம் என்னன்னா, ஹீ ரீஸ்டோர் யுவர் சோல். ஹல்லேலூயா. அதனால் அவர் என்ன செய்கிறார்? திரும்பவுமாக நம்மளுடைய ஆத்துமாவை அவர் தேற்றுகிறார், புதுப்பிக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய நீதியின் பாதையிலே நம்மை நடத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் இந்த ஆத்துமாவை தேற்றுவது என்பது நமக்கு முக்கியமான ஒன்று. வாழ்க்கையில் கவலைகள், கஷ்டங்கள், பாரங்கள் எத்தனை நீங்கள் சூழ்ந்திருக்கிறப்போ அது திரும்பவும் அவங்களுக்கு வந்து உங்கள் மனதை தான் என்ன செய்ய வருத்தம். அப்போ அந்த மனதை வந்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? நான் தேற்றுகிறேன். அவர் ரெஸ்டோர் பண்ணுறார். இழந்து போன எல்லாவற்றையும் அவர் திரும்பவும் கொடுத்து நம்ம ஆத்துமாவை தேற்றுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்ததாக நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய உடலில் வந்து அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, நம்மளுடைய ஆரோக்கியத்தை வந்து என்ன செய்கிறார்? திரும்பவுமாக நமக்கு கொடுக்கிறார். இந்த வருடங்களில் நீங்கள் சரியாக சாப்பிடணும், ஏதாவது பழக்க வழக்கங்கள்னாலும் நீங்கள் இழந்து போன உங்களுடைய ஆரோக்கியத்தை அவர் திரும்பவுமாக கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். எரேமியா 30:17. எரேமியா எழுதிய தீர்க்கதரிசன புத்தகம், எரேமியா 30:17. அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு கல்லுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, யார் உன்னை விசாரிக்காம போனாலும், அவள் யார் உன்னை தள்ளுண்டவளாக நினைத்தாலும் கவலைப்படாத. நான் என்ன செய்ய போறேன்? உனக்கு ஆரோக்கியத்தை நான் கொடுப்பேன், உன்னுடைய காயங்களை ஆற்றுவேன். அப்படின்னா இதுல என்னன்னா, ஹீ ரெஸ்டோர் அவர் ஹெல்த். இங்கிலீஷ்ல வந்து ரெஸ்டோர் ஹெல்த். அப்படின்னா அவருடைய ஆரோக்கியத்தை திரும்ப கொடுக்கிறார். ஹல்லேலூயா. திரும்பமாக ஆரோக்கியத்தை வர பண்ணுகிறார். நம்முடைய காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இதனால நம்ம வந்து கர்த்தர் வந்து நம்முடைய ஹெல்த்தில் ஏதாவது ப்ராப்ளம் ஆகி நான் இப்படி ஆயிட்டேன் அப்படி ஆயிட்டேன்னு சொன்னால் அது திரும்பமாக கர்த்தர் செய்கிறார், கொடுப்பேன் என்று இந்த வருடத்தில் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுப்பேன் என்று சொல்ல அவர் வந்து கட்டாயமாக என்ன செய்வார்? நமக்கு கொடுப்பார். விசுவாசத்தை என்ன செய்வோம்? பெற்றுக்கொள்ளணும். அப்படிப்பட்ட கொடுக்கிறார். அது மட்டும் இல்லை, அவர் வந்து முன்னாடி வாழ வயது போல உங்களுடைய வயது திரும்பவும் ஆக்குகிறார் சொன்னதுனால நம்மளுடைய உடம்புல வந்து அது வந்து ஃப்ளஷ்ஷாக, அதாவது என்ன நம்மளோட உடம்புல இருந்தாலும் கர்த்தர் திரும்பவுமாக அதை வந்து புதுப்பிக்கிறேன் என்று சொல்லிடுறாங்க. ஹல்லேலூயா. அப்படி விசுவாசிக்கிறேங்க அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் திரும்பவுமாக நம்முடைய இளமையை புதுப்பிக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இதையும் கர்த்தர் வந்து செய்கிறேன்னு சொல்கிறாங்கல்ல, நம்ம வந்து கர்த்தர் வந்து முதல்ல என்ன சொல்லி பார்த்தீங்க? இழந்து போன வருடங்களை வந்து திரும்ப கொடுப்பேன்னு சொல்லுகிறார். இரண்டாவதாக அவர் வந்து நம்முடைய ஆத்துமாவை தேற்றி சமாதான சந்தோஷம் நிரப்புறேன்னு சொல்கிறார். மூன்றாவதாக நம்முடைய ஆரோக்கியத்தை திரும்பமாக கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் எதில் குறைவுபட்டிருக்கீங்களோ அதை சொல்லி நீங்கள் வந்து ஆண்டவர்கிட்ட நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உங்களுடைய எல்லா காரியங்களையும் அவர் திரும்பவே கொடுப்போம். முதலாவது வந்து நீங்கள் ஆண்டுன்னு சொல்லும்போது அது என்னன்னா, நம்ம இழந்து போன ஆசீர்வாதங்கள், இழந்து போன ஐஸ்வர்யங்கள், இழந்து போன கடன் பிரச்சனை, பணங்களை ஏதாவது பிஸ்னஸ் பண்ணி நீங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கலாம். நீங்கள் எதுவாக இருந்தாலும் முதலாவது சொன்ன ஆசீர்வாதத்தில் வருடத்தை திரும்ப கொடுப்பேன்னு என்னன்னா, அந்த ஆசீர்வாதமான நாட்களே ஆசீர்வாதம் வருடங்களே அவர் கொடுப்பேன்னு சொல்கிறார். இப்போ இழந்து போன எல்லாத்தையும் அவர் கொடுப்பேன்னு சொல்கிறார். முதலாவது ஆசீர்வாதம் பொருளாதாரத்தில், இரண்டாவது உங்களுடைய ஆத்துமாவிலே, மூன்றாவது உங்கள் சரீரத்திலே கர்த்தர் கொடுப்பேன்னு சொல்கிறார். இல்லையா? எத்தனை பேர் விசுவாசமாக அந்த வருடத்தில் நீங்கள் இதை கிளைம் பண்ண போகிறீங்க? ஆமேன். கர்த்தாவே நீங்கள் வந்து ரெஸ்டோர் பண்ணுறீங்களா? நீங்கள் பண்ணுங்கள், எனக்கு திரும்பவுமாக நீங்கள் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க, அதே மாதிரி திரும்ப கொடுங்க. நான் விசுவாசத்தோடு நான் பெற்றுக்கொள்வேன்னு சொல்லி நான் என்ன செய்யணும்? கர்த்தரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமேன். ஸ்தோத்திரம்.
ஏன்னா ஆண்டவர் கொடுத்தாருன்னா அது வந்து குவாலிட்டியில் வந்து என்ன சொன்ன தரத்தில் அதிகமானதாகவும் அதிகமான எண்ணிக்கையுள்ளதாகவும் கொடுப்பார். சில விஷயங்களை வந்து இதாக கொடுப்பார். இப்போ கணவன் மனைவி தான் சொல்லலாம், அது வந்து ஒரு மனைவியோதோ பிரச்சனை எதானா அதுக்காக வந்து 4 மனைவி 5 மனைவி 4 அப்படி இல்லை. தரத்திலே நீங்கள் முதல்ல இழந்து போனது எந்த காரியம் இழந்து போனால் கர்த்தர் வந்து தரத்திலே அதிகமான தரத்தை வந்து அதிகமாக மாற்றுகிறார் என்று சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். அல்லேலூயா. சரி, அப்போ வந்து கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏதோ சில வேளையில் நீங்கள் வந்து ஞாபகம் மறதியாக இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார் அந்த ஞாபகம் மறதி சில நாட்களில் நம்ம இருந்திருக்கலாம், அது திரும்ப தருவேன்னு சொல்கிறார். இல்லை பலவீனமாக இருக்கலாம், அது கர்த்தர் திரும்ப தருவேன்னு சொல்கிறார். எல்லா காரியங்களையும் கர்த்தர் வந்து உங்கள் வாழ்க்கையில் திரும்ப தருவேன் என்று சொல்கிறாங்க. அல்லேலூயா. யாத்திரையாகவும் 22:1 எப்படி அவர் வந்து நமக்கு அதை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்ப்போம். அவருடைய அளவு எப்படி? யாத்திரையாகவும் 22 1வது அதிகாரம் ஒருவன் ஒரு ஆட்டையாவது திருடி அதை கொன்றால் அல்லது அதை விற்றால் அவன் அந்த மாட்டுக்கு 5 மாடுகளையும் அந்த ஆட்டுக்கு 4 ஆடுகளையும் பதிலாக கொடுக்க கடவன். பாருங்க, ஒருத்தனுக்கு வந்து மாடு காடம் விட்டா ரொம்ப நல்லது, ஆடு திருடிட்டா ரொம்ப நல்லது. ஏன் திருடுறதுக்கு பதிலாக ஒரு மாட்டுக்கு பதிலாக எத்தனை மாடு கிடைக்குது? 5 மாடு கிடைக்குது. ஒரு ஆட்டுக்கு பதிலாக 4 ஆடு. நீங்கள் அதிகமாக வந்து திருடப்பட்டுருதுங்க, அதிகமாக வந்து நீங்கள் இழந்து போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சார் ஆண்டவர் அதிகமாக கொடுக்குறாரு. ஒரு மாடு எப்படி இருக்கும்? பெரிய மாடு. அது இழந்து போனால் எத்தனை மாடு? 5 மாடு. ஆடு வந்து அதோட சின்னது. இப்போ ஆடு சின்ன காரியங்கள் இழந்து சரி, பெரிய காரியங்கள் இழந்துருக்கீங்கன்னா கவலைப்படாதீங்க, கர்த்தர் சார் பெரிதாக என்ன சார் உங்களுக்கு வாழ்க்கையிலே திருப்பி கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் வந்து அப்படியே உங்கள் வாழ்க்கையிலே அதிகமாக நீங்கள் இழந்து போனால் நம்ம அதை அதிக மடங்காக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே திருப்பி தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதே மாதிரி பாருங்க, இப்போ வந்து ஊழியத்தில் இருக்கிறவங்க முக்கியமாக வந்து இந்த ஊழியத்தில் 1 கொரிந்தியர் 9:8-11 1 கொரிந்தியர் எல்லாம் எடுத்துக்கொள்ளுமா? 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும். இவைகளை மனுஷர் வழக்கத்தின்படி சொல்கிறேனோ? நியாயப்பிரமாணமும் இவைகளை சொல்லுகிறது இல்லையா? போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக என்று மோசேயின் பிரமாணத்திலே எழுதியிருக்கிறதே. தேவன் மாடுகளுக்காகவே கவலையா இருக்கிறாரா? 8:11 பாருங்க. உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்ததால் வெளியே காட்டுவோம். ஆமென். 1 கொரிந்தியர் 9 வாசிக்கிறேன். 8-11 வரைக்கும் வாசித்ததை காட்டுதான். இவைகளை மனுஷன் அதாவது என்னென்னா அவர் சொல்கிறாரு, எவன் தன் சொந்த பணத்தை செலவழித்து தண்டிலே சேவகம் பண்ணுவான், எவன் திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதன் கனியில் புசியாதிருப்பான், எவன் மந்தையை மேய்த்து அதன் பாலை சாப்பிடாதிருப்பான். இவைகளை மனுஷன் இதுக்காக ஆண்டவர் சொல்றாரு, இவர்களை மனுஷர் வழக்கத்தின்படி சொல்லுகிறேனோ? நியாயப்பிரமாணமும் இவைகளை சொல்லுகிறது இல்லையா? போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்று மோசேயின் பிரமாணத்தில் எழுதியிருக்கிறது. தேவன் மாடுகளுக்காகவே கவலையாக இருக்கிறாரா? நமக்காக தான் இது சொல்லுகிறாரோ? உழுகிறவன் நம்பிக்கையோடு உழவும், போரடிக்கிறவன் தான் நம்புகிறதில் பங்கடைவன் என்கிற நம்பிக்கையோடு போரடிக்கவும் வேண்டியது ஆகியோர் இது நமக்காகவே எழுதியிருக்கிறது. அப்படின்னா என்னன்னா, ஊழியம் செய்கிறாங்க. ஊழியம் செய்கிறவங்களுக்கு பிழைப்பு எதில் இருக்குது? ஊழியத்தில் தான் இருக்குது. ஊழியம் செய்யும்போது அந்த மக்களுக்கு வந்து அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஊழியம் செய்யும்போது கர்த்தர் வந்து அந்த ஊழியத்தில் தான் ஆசீர்வாதம். இப்போ போய் ஊழியம் செய்கிறாங்க, அதில் வர காணிக்கை வச்சு தான் அவங்க வந்து வாழ்க்கை. ஸோ அவர் இப்போ வந்து எல்லா காரியமும் ஊழியத்தை என்ன செய்கிறாங்க, அதில் தான் என்ன செய்கிறாரு, அவங்க செய்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, ஆண்டவர் சொல்லியிருக்காரு, போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயினா, போரடிக்கிற மாடுனா அது வந்து அந்த மாடு வந்து போரடிக்குது. ஆனால் அந்த மாடு வந்து போரடிக்குதுன்னா தெரியுமா, அந்த மக்கள் எல்லாம் வருதுல, அதெல்லாம் வந்து தனியாக பிரிக்கிறதுக்கு அந்த மாடு உதவி. அப்படி இருக்கும்போது அந்த மாடு கொஞ்சம் வந்து புல் சாப்பிடாமல் இருக்குமா? புல் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அது மாதிரி தான் ஆண்டவர் வந்து உங்களுக்கு பிழைப்பு வந்து ஊழியத்திலே வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஊழியத்தை செய்கிற பொழுது அவங்களுக்கு வந்து நிறையா ஊழியத்தில் வந்து ஆசீர்வாதங்கள் தசமபாகங்கள் அதெல்லாம் கிடைக்கும். அதெல்லாம் என்னது? கர்த்தர் வந்து அவங்களுக்கு கொடுக்குற காரியங்கள். அதை வந்து என்ன செய்ய முடியாது, மற்றவங்க வந்து அது வந்து ஒன்று தவறாகவும் எதுவுமே பேசவே கூடாது. ஏன்னா ஆண்டவர் அது வந்து ஏன் சொல்கிறாருன்னா, அந்த வசனத்தில் வர்றது வந்து நாங்கள் உங்களுக்கு பவுல் சொல்கிறாரு, நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லா வரணும்னு நாங்கள் வந்து வசனங்களை சொல்கிறோம், கருத்துக்களை சொல்கிறோம், அது உங்கள் வாழ்க்கையில் உயர்வுக்கு சொல்கிறோம். பல காரியங்கள் உங்களுக்காக செய்யும் பொழுது சரீர நன்மைகள்னால் எங்களுக்கு சாப்பாடு மற்ற காரியங்களுக்காக நீங்கள் கொடுக்குற அந்த பணங்கள் வந்து சரீர நன்மைகளுக்காக நாங்கள் வந்து நீங்கள் கொடுக்கறது வந்து ஒரு பெரிய காரியமா?
இல்லையே மற்றவர்களிடத்தில் இந்த அதிகாரத்தை. அதனால சொல்றாரு அப்படி இல்லை. அதனால என்ன செய்யணும், நீங்க ஊழியக்காரர்களுக்கு நீங்க வந்து நல்லபடியா கொடுங்க அப்படின்னு சொல்லி பவுல் வந்து சொல்றாரு. ஊழியக்காரங்களுக்கு வந்து அந்த அதுல தான் பிழைப்பு. ஆனால் அவங்க ஏன் இப்படி செய்யறாங்கன்னு சொல்ல முடியாது. சில ஊழியத்தில் பார்த்து கர்த்தர் வந்து ரொம்ப அபரிதமாக ஆசீர்வச்சிருப்பார். மில்லியன் கணக்கில் காசு வரும். உங்களுக்கு வந்து மில்லியன் கணக்கில் காசு வருது, அதனால நான் தசம பாகம் கொடுக்க மாட்டேன், நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சா அவங்களுக்கு தான் நஷ்டம். ஏன்னா இது வந்து கொடுக்கறது வந்து நீங்கள் வந்து ஊழியக்காரங்களுக்காக கொடுக்கல, எங்களுக்காக நீங்கள் கொடுக்கல, நீங்கள் கர்த்தருக்காக கொடுக்குறீங்க. அதை எப்படி செலவழிக்கணும்னு சொல்லி திட்டங்களை வந்து எங்களுக்கு வந்து கர்த்தர் கொடுப்பாரு. அதற்கேற்ற மாதிரி நம்ம வந்து செலவழிப்போம். இப்போ குறைச்சி வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் காசு கூட போடுவோம். இல்லை அதிகமாக வந்துச்சுன்னா அதை வந்து வேறு ஊழியங்களுக்கு நம்ம வந்து தாராளமாக நம்ம வந்து என்ன செய்வோம், பைபிள் வாங்கி கொடுக்கவோ, இல்லை மக்களை போய் சந்திக்கிறதுக்கோ, இல்லை ஒரு ஊழியம் செஞ்சுருக்கோ இல்லை 2 ஊழியம் செய்யறதுக்கோ, அல்லது ஒரு ஊழியத்தில் போய் நம்ம செய்யும் பொழுது அவங்களுக்கு வாடகை 500 வெள்ளி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. நிறைய ஊழியம் அந்த மாதிரி தடைப்பட்டு போயிருக்கு. அப்படி அதிகமான பணம் என்ன செய்வாங்க, அதிகமாக ஊழியம் செய்வாங்க. இது பெரிய பெரிய சர்ச்சுக்குள்ள ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்திருக்கு அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க, போய் இந்த விஷயம் மற்ற நாடுகளுக்கு போய் ஒரு சர்ச்சை கட்ட அங்கே 7 ஊழியருக்கு உதவி இப்படி என்ன செய்வாங்க. இது வந்து கர்த்தர் வந்து என்ன செய்வார், ஊழியத்துக்கு அழைத்த கர்த்தர் அவங்களுக்கு திட்டங்களை கொடுத்துட்டே இருப்பார். இதை எப்படி செய்ய, நீ இதை எப்படி செய்ய, எப்படி செய்ய ஆர்டர் கொடுப்பார். அதனால வந்து நம்ம வந்து உங்களுக்கு வந்து பெரிய சபையா இருக்கு, இது வந்து எப்படி இருக்காங்க கொடுக்கணும்னு நான் நினைக்கவே கூடாது.